இன்னொரு விஷயம் கலைஞர் பண்ணுறது என்னன்னா, முதல் தலைமுறையில் படிக்க வராங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் 12th எக்ஸாமில் வந்து 5 மார்க் வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதிகமாக போட சொல்லிடுறாரு. திடீர்னு எதிர் குரூப் இருக்காளோன்னோ அவங்களுக்கு வந்து பதவதச்சு போயிடுது. உடனே அவ ஸ்டைலில் வந்து போயிடுறா, கோர்ட்டுக்கு போயிடுறா, கேஸ் நடத்துகிறா, தாம் தூம்னு குதிக்கிறா. ஆனால் கலைஞர் என்ன பண்ணிடுற, நீ பண்ணு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இரு ஒரு சைடு, அதுக்குள்ளே நான் எவ்வளோ பசங்களை உள்ள தள்ள முடியுமோ தள்ளிடுறேன், வாடா வாடா சீக்கிரம் படிச்சுட்டு முன்னாடி வாடாங்கிறாரு. ஒரு வழியாக அவன் கேஸ் போடுறாங்க, கேஸ் நடக்குது. ஒரு கட்டத்தில் தீர்ப்பு ஆகி அதை போடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆயிரக்கணக்கான பசங்களை உள்ள தள்ளிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஓ நீ இதுக்கு தானே ஸ்டே வாங்கி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, அடுத்த விஷயத்த பண்ணுறேன்னு சொல்லி முதல் தலைமுறை மாணவர்களுக்கு வந்து இனிமேல் ஃபீஸே கிடையாதுடா, உனக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எது நீ படித்தாலும் உனக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுடா. அதாவது டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, என்ன வேணா அப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்கிற உனக்கு ஃபீஸே கிடையாது இனிமே அப்படின்ட்டு. இதையும் பொறுக்க முடியல, என்னதான் பண்றது, கொஞ்ச நேரம் நிம்மதியாக கொடுக்க முடியலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய மகன் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த முதல் பட்டதாரியில வந்து ஃப்ரீயா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அது வந்து அப்போ ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தா அண்ணனுக்கு தான் அது பொருந்தும், அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தா அக்காவுக்கு தான் பொருந்தும். தங்கச்சி வந்து ஆல்ரெடி உங்க குடும்பத்துல முதல் பட்டதாரி படிச்சுட்டாங்கிற ஒரு இதுல முடிஞ்சிடும். இவர் என்ன பண்றாரு, அப்படிலாம் கிடையாது, நீ படி, அக்காவை படிச்சா தங்கச்சி நீயும் படி, அண்ணன் படிச்சானா தங்கச்சி நீயும் படி, எத்தனை பசங்க இருக்கீங்களோ முதல் தலைமுறையா படிச்சுட்டு வாங்க, உள்ளர படிங்க, படிச்சு மேல வாங்க அப்படிங்கிறாங்க. படிப்புக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் வந்து நாங்க திரும்ப 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 வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடியது இந்த திராவிட இயக்க சித்தாந்தம். வெளி மாநிலத்திலும் தமிழ்நாட்டுக்கு அரசு ஊழியராக வரலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருந்தாங்க. யாரு, போன அதிமுக அரசாங்கத்துல. அதிமுக அரசாங்கம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் அரசு ஊழியராவதற்கு தமிழில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் எழுதணும்னு கொண்டு வந்தாங்க. அதனாலதான் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுடைய வருகை நிறுத்தப்பட்டது. இல்லாட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அலுவலகங்கள்ல வந்து நீங்க வெளி மாநிலத்தில் உட்காந்துருப்பாங்க, அரசு ஊழியர்களாக உட்காந்துருப்பாங்க. போன அதிமுக ஆட்சி காலத்தில் சில பேர் உள்ள வந்துட்டாங்க. அதை முதலில் தடுத்து நிறுத்தியதும் திமுக. மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அது. இதெல்லாம் வந்து திமுக ஒரு பெருமையாக வெளியில சொல்லாத ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய அடுத்த தலைமுறைக்கான வேலை வாய்ப்பை ஒரு தடைபடக்கூடிய வேலையை வந்து போன அதிமுக அரசாங்கம் செஞ்சிருந்தது. அதை வந்து நீக்கியது வந்து திமுக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு நூலகங்கள், லைப்ரரி கட்டப்பட்டது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் அடிக்கிட்டே நிறைய இருக்கு. போன திமுக ஆட்சியில் கலைஞர் இருக்கப்ப செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு நடக்குது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து